30-35 வருஷத்தில் ஏராளமான பிரதமர்களை பார்த்துருக்கேன். பல பிரதமர்கள்ட்ட நேரடியாக நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். வாஜ்பாய் அவர்கள்ட்ட கோலாலம்பூரில் ஷங்கிரிலா ஹோட்டலில் வச்சு நான் இன்டர்வியூ பண்ணுவேன். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையில் சொல்கிறேன், மோடியை போல ஒரு அசாதாரணமான ராஜதந்திரி நான் பார்த்ததே கிடையாது. ஸ்டெர்லைட்டு, இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. மேம்போக்கா பார்த்தா ஸ்டெர்லைட் மேலே தப்புன்னு இருக்கும், ஏதோ விஷவாயு கசிந்தது இதுவா அதுவான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும். ஸ்டெர்லைட் அந்த வேதாந்தா குழுமம் அவங்களுடைய அந்த காப்பர் கம்பெனி அங்கே இருந்த வரைக்கும் ஆசியாவுடைய மொத்த காப்பர் தேவையில் 65% நம்முடைய அந்த வேதாந்தா குழுமம் வழங்கி கொண்டு இருந்தது. இதை என்னைக்கு இழுத்து மூடினாங்க, அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வேதாந்தா குழுமத்திட்ட இருந்தால் என்டையர் பாகிஸ்தானுக்கே ஆர்டர் போகும், இங்கேருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகும். இதை இழுத்து மூடினது என்ன தெரியுமா ஆச்சு? வேதாந்தா குழுமத்தை நோக்கி வந்த அத்தனை ஆர்டர்ஸ் சீனாவுக்கு போயின. அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பின்னால் யார் இருந்திருப்பா, யார் தூண்டியிருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மரபணு மாற்ற பயிர்கள் இருக்குல்ல, இந்த பயிர்கள் மூலமாக விளைந்த விளைபொருட்கள், மரபணு மாற்ற கத்திரிக்காயோ எதுவானாலும் எடுத்துக்கோங்க, இது முழுக்க அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற சந்தையில் அமெரிக்கன்ஸ்க்கு நீங்கள் விற்க முடியாது, உற்பத்தி செய்யலாம். அப்போ அங்கே அவன் உற்பத்தி செய்யறது அவருடைய சொந்த நாட்டில் அவர் விற்க மாட்டாராம். ஆசிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் அவன் தலையில் கட்டி விடுறது என்ன அநியாயம்? ஏன்னா இந்த மரபணு மாற்ற பொருட்களால், அந்த அந்த விளைபொருட்களால் மிகப்பெரும் தீங்கு, மிகப்பெரும் தீங்கு. முன் எப்போதும் இல்லாத புதிய புதிய வியாதிகள் வருகின்றன. அது உடம்புக்கே ஒத்துக்காது, பட்டு மோசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அந்த மரபணு பயிர்கள் மூலமாக விளையக்கூடிய இந்த விளைபொருளை சாப்பிட்றது அப்படிங்கிறது நேரடியாக கெமிக்கல் எடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்கு சமம். இது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு மன்றாடி பார்த்தார், முடியவே முடியாதுன்னார் மோடி, கடைசி வரைக்கும் முடியாது அப்படின்னார். பால் மில்க்லையும் சரி, ஏன்னா என்னுடைய மக்களில் 45% பேர் கால்நடை விவசாயத்தை நம்பி இருக்கான். இந்த சந்தைக்குள்ள ஒன்றை நான் நுழைய விட மாட்டேன், அதுலேயும் மரபணு மாற்று போய் ஒரு நாளும் முடியாது அப்படின்னு. அதில் தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவ்வளவு கோபம். அப்புறம் இந்தோ பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன், அதுக்கு எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னாரு. ஆனால் மோடி என்ன பண்ணார்னா, ஃப்ளோரில் நின்றுட்டு லோக்சபாவில் நின்று கொண்டே எங்களுடைய இந்த போரை நிறுத்துவதற்கு எந்த தலைவரும் காரணமாக இருந்ததில்லைன்னார். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாஸ்கர் அவர்களே, துணைத் தலைவர் நடராஜ் அவர்களே, மாவட்ட தொழில் பிரிவு செயலாளர் புனிதா சிவா அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த டயத்தில் அது ஒர்க்கிங் டைம், இதில் இவ்வளவு பேர் இங்கே கூடியிருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெருந்திரளாக வந்திருக்கிறீர்கள். முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இன்றைக்கி பேச போகிறது டே டு டே அரசியலில் கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்டு, பொருளாதாரம், இது எல்லாமே பேச போகிறோம். அப்படிங்கிறப்போ இதை தெரிந்து கொள்வதற்கு இத்தனை பேர் ஆர்வமாக வந்திருப்பது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்க, தொலைக்காட்சியில் வராத விஷயங்கள், மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் இவர் அம்பலப்படுத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலை பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்படி ஒரு சேனலை நான் உருவாக்கணும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணது கிடையாது. அந்த ஒரு ஐடியாவே எனக்கு இருந்தது கிடையாது. அப்படி ஒரு ஐடியா வந்ததுக்கு தற்செயலான ஒரு காரணம் அது ஒன்று இருந்தது, ஒரு காரணம் ஏற்பட்டது. எப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும், இதுக்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் அதிபராக இருந்தபோது அஹமதாபாத்துக்கு வந்திருந்தார். அங்கே வந்து மோடி அவர்களும் ஜாயின் பண்ணாங்க, 2 பேரும் சந்தித்தாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேஜ், பெரிய ஷோ, 2 பேரும் கையசைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது வந்து போச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரோட் ஷோ இருந்தது. இதெல்லாம் அப்போது தமிழகத்தின் முன்னணியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சேனல், இந்த சேனல் பேர் வேண்டாம், அந்த சேனல் வந்து இந்த 4 மணி நேரம் கவர் பண்ணுறதுக்கு விவாதத்தில் 4 hours நீங்கள் எங்களோட இருக்கணும் சார்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டூடியோவுக்கு போகிறேன். இவர் ட்ரம்ப் வந்து இறங்கினதை இந்த நிகழ்ச்சி முடித்து அவர் போகிற வரை கிட்டத்தட்ட 4.5 hours நாங்கள் வந்து பேசியிருக்கேன். கூடவே இருந்திருக்கேன். நிறையா அந்த டிபேட்டு போயிட்டே இருக்குது. இல்லை ஸ்டூடியோவிலே உட்காந்து நான் 4-4.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அதில் பல விஷயங்களை நாங்கள் விவாதிக்கிறோம். அதில் அந்த நெறியாளர் வந்து ஒன்று கேட்குறாரு, நீங்கள் இப்போது இதை பார்க்குறீங்க, இந்த மாதிரி நேற்றைக்கு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நெருக்கமாக அவர் மோடிக்கு இருந்தாலும் நேற்றைக்கு ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, இந்தியாவில் மத சுதந்திரம் என்பது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கே, அது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது ஒரு அமெரிக்காவோ ஐரோப்பிய பார்வையில் மத சுதந்திரம் என்பது வேறுபட்டது. அங்கே மத சுதந்திரம் அப்படிங்கிறதே அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருவரை மாற்றுவதற்கு உகந்த சூழல் இருந்தால் அங்கே மத சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மத சுதந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்படி மத சுதந்திரம் இல்லைன்னு இந்தியாவை குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் அவர்களுடைய பட்டியலில் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இடம்பெறாது. எப்படி? மதம் மாறுவதற்கு உகந்த சூழல் ஒரு நாட்டில் இருந்துட்டால் அது மத சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய பார்வை அது. ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் அதற்கான வாய்ப்பு எள்ளளவு கூட கிடையாது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இஸ்லாமிய நாடுகளே இருக்காது. இது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி, இது வந்து ஒரு ஐரோப்பிய பார்வை, இது அவங்களுடைய கருத்து, இதை வந்து மோடி என்கேஜ் பண்ண மாட்டார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, மோடி 2014 ஆட்சிக்கு வருகிறார். அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக இந்தியாவில் கம்பேஷன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தொண்டு ஸ்தாபனம், அது ஒரு கிறிஸ்தவ சமய தொண்டு ஸ்தாபனம். அது இந்தியாவில் என்னன்னா, பழங்குடியின குழந்தைகளுக்கு சேவை செய்வதாக சொல்லி மதமாற்றத்தில் ஈடுபட்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு இது. இவர் நம்மள்கிட்ட வந்ததுமே முதல்ல ஆப்படிப்பார்ல, என்ன பண்ணார் அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரி வாயிலாக தான் நீங்கள் உள்ளே வரணும். அங்கேருந்து எந்த ஃபண்டு வந்தாலும் ஹோம் மினிஸ்ட்ரி வாயிலாக தான். ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஓகே பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபண்டு நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து இந்த கம்பேஷன் இந்தியாவுக்கு அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வருஷம் 300லேருந்து 450 கோடி வரும். அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணார். தொடர்ந்து அமௌண்ட்டே கிடைக்கலைன்னா இவங்க வெளியே போய் கடைசியில் இது எப்படி எந்த இடத்துக்கு போச்சுங்கிறத சொல்கிறேன். கம்பேஷன் இந்தியா இந்த மாதிரி தங்களுக்கு ஃபண்டு கிடைக்கலன்னதும் அவங்க அமெரிக்க பிரசிடெண்ட்டாக அப்போ இருந்த பாரக் ஒபாமாட்ட புகார் சொல்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ சமய மிஷினரி ரொம்ப சர்வசாதாரணமாக அமெரிக்க அதிபரை தொடர்பு கொள்ள முடியுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில் ஒபாமாட்ட மோடியும் ஒபாமா மட்டும் தனியாக பேசுகிறார்கள். அந்த தனிப்பட்ட பேச்சில் ஒபாமா இந்த விஷயத்தை ரைஸ் பண்ணுறாரு. கம்பேஷன் இந்தியாவுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். ஒரு அமெரிக்க அதிபரே கேட்குறாரு, முகத்தில் அடித்த மாதிரி நோன்னு சொல்ல முடியாது. அப்போ மோடி சொல்கிறாரு, அவங்க தொண்டுன்னு சொல்கிறாங்க, அதை மட்டுமே செய்திருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை தாண்டி வேறு சில காரியங்களை செய்கிறாங்க, வேணும்னா ஒன்று செய்யலாம், அது வந்து அமெரிக்காவில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு அமைப்பு, பேசாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு அமைப்போடு சேர்ந்து வேணும்னா அவங்க வேலையை பார்க்கட்டும், அப்படின்னா நாங்கள் இதுக்கு ஓகே பண்ணுறோம் அப்படின்னு. ஒபாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் நம்ம இதுக்கு மோடி ஒப்ளைஜ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அந்த தகவலை கம்பேஷன் இந்தியாவுக்கு அவர் பாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வச்சு நம்முடைய தூதரகத்தின் மூலமாக கம்பேஷன் இந்தியாவுடைய சிஇஓவோட பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னா, இந்தியா சார்பில் ஒரு அமைப்பு மத்திய அரசு வர்ற செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும், அவங்களோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் தொண்டை நடத்திக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை திரும்ப அதே ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பிரதிநிதிகள் வர்றாங்க. இந்தியா சார்பில் இந்திய தூதரக அதிகாரிகள் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அரசு சார்பில் உங்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய அமைப்பின் பெயர் அறிவிக்கப்பட்டு விட்டது, இதுதான் அந்த அமைப்பின் பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை காட்டுறாங்க. ஷாக் ஆகிட்டாங்க. அந்த அமைப்பின் பெயர் RSS. எப்படி? RSSோடு சேர்ந்து செய்யுங்க. இதை தொடர்ந்து
கம்பேஷன் இந்தியா என்ன செய்தது அப்படின்னா, எங்களுடைய 30 ஆண்டு கால சேவையை நாங்கள் இன்றோடு முடித்துக் கொள்ளுகிறோம், குட் பை இந்தியா அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு வெளியேறினாங்க. எங்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் இடையில் சித்தாந்த முரண்பாடு இருக்கின்ற காரணத்தினால், அதாவது ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க. இதை நான் சொல்லி, இதை அந்த தொலைக்காட்சியில் சொல்லி, இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாலே நடந்திருக்கு, அதனால தொண்டு சுதந்திரங்கிற அவர்களுடைய பார்வையே வேறன்னு இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். என்னாச்சுன்னா, இது ஃபுல்லாக ஏரில் போயாச்சு. போனதுக்கப்புறம் இதே நிகழ்ச்சி யூடியூப்பில் வரும்ல, அந்த தொலைக்காட்சி யூடியூப்பில் வர்றப்போ நான் கிட்டத்தட்ட பேசின ஒரு 2 மணி நேரம் ஸ்பீச்சை வெறும் 3 நிமிஷமாக கொடுத்துருந்தேன். எடிட் பண்ணி வெறும் 3 நிமிஷத்துக்கு வந்தது. அப்படி எடிட்டர்லேருந்து எல்லாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு போய் சண்டை போட்டேன். அப்போ தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், இனி இந்த சேனல்ஸ் வாயிலாக நம்முடைய கருத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். நம்முடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க நமக்கென்று ஒரு மீடியா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் தங்கு தடை இல்லாமல் நினைத்ததை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இவங்க வழியா நம்ம சொல்லணும்னா இவன் இடம் கொடுத்தா தானே உண்டு, இல்லைன்னா அடுத்தவன் தயவில் நம்ம செய்தியை கொண்டு போயிட்டே இருக்க முடியாது, நாமே கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஐடியாவில் தான் கொரோனா டயத்தில் இந்த சேனலில் நம்ம ஆரம்பித்தோம். இது அவங்க சொன்னதுக்காக என்னுடைய நினைவலைகளை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு தீனதயாள் உபாத்யாயனுடைய பிறந்த நாள். அது சுதேசி, ஜிஎஸ்டி வரி குறைப்பு, இதையெல்லாம் பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாஜி 1916 இதே நாளில் செப்டம்பர் 25ஆம் தேதி கிருஷ்ண பகவான் அவதரித்த அந்த மதுராவுக்கு அருகில் பிறந்தவர். ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டார். அவர் தன்னுடைய 8 வயசில் அப்பா அம்மா 2 பேரையுமே இழந்தவர். கடைசி வரைக்கும் தன்னுடைய தாய்மாமன் வளர்ப்பிலேயே வளர்ந்தவர். படித்த காலத்தில், அந்த காலத்திலே ஸ்கூலில் கோல்டு மெடலிஸ்ட். அன்றைக்கி அங்கே இருந்த அரசர் அவரை பாராட்டி அவருக்கு கோல்டு மெடலும், அந்த காலத்திலே புத்தகம் வாங்குவதற்கு 250 ரூபாய் உதவி பணமும் கொடுத்து மாதத்துக்கு 10 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிஏ, அதுக்கப்புறம் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறப்போ ஆர்எஸ்எஸ் தொடர்புனால அவர் பாதியில் வெளியே வருகிறார். அதற்கப்புறம் தீவிரமாக ஆர்எஸ்எஸில் இயங்குகிறார். 1951 ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாரதிய ஜனசங், இன்றைக்கி இருக்கிற பிஜேபியினுடைய முன்னோடி, அந்த இயக்கத்தை அந்த கட்சியை ஆரம்பித்த போது ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து அவர் பாரதிய ஜனசங்கத்துக்கு அனுப்பப்படுகிறார். அன்றைக்கி ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு அடுத்து நம்பர் 2ஆக பண்டிட் ஜி இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சோகமான ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறது. 1968 பிப்ரவரி 10ஆம் தேதி ஒரு லேட் நைட்டில் பண்டிட்ஜி அவர்கள் லக்னோலேருந்து கிளம்பி பாட்னாவுக்கு போகிறார். ட்ரெயினில் ஏறி போகிறார். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அதிகாலை ஒரு 1:40 மணிக்கு வாரணாசியில் அந்த ட்ரெயின் நிற்குது. வாரணாசியில் அந்த ட்ரெயின் நிற்கிற வரைக்கும் பண்டிட்ஜி அவர்கள், தீனதயாள் உபாத்யாயாஜி அவர்கள் அந்த ட்ரெயினில் இருக்கார். பார்த்துருக்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்குது. 1:40 வரைக்கும் அதிகாலை. 2:20க்கு அந்த ட்ரெயின் வாரணாசி தாண்டி முகல்சராய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நிற்குது. அப்போ பண்டிட்ஜியை காணும். எங்கே போனார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து 750 மீட்டர் தள்ளி அவருடைய சடலம் இருக்கிறது. 1:40 வரைக்கும் வாரணாசியில் அந்த ட்ரெயினில் இருக்கிற வரைக்கும் அவரை பார்த்துருக்காங்க. வாரணாசியில் 1:40 அவர் அந்த 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 கம்பார்ட்மெண்ட்டில் இருந்ததை சில தொழிற்சங்கவாதிகள் பார்த்துருக்கிறார்கள். கையசைச்சு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். 2:20க்கு அவருடைய உடல் முகல்சராய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு 750 மீட்டர்ஸாகவே அவருடைய உடல் கிடக்கிறது. அவருடைய கையில், வலது கையில் வெறும் 5 ரூபாயை அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. 5 ரூபாய் இருக்குது அவருடைய கையில். இந்த டயம் இது காங்கிரஸுடைய ஆட்சி நடந்த காலம். உடனே சிபிஐ என்கொயரி உத்தரவிடப்படுகிறது. சிபிஐ நிறையா விசாரிக்கிறாங்க. இது சம்பந்தமாக
பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க எப்படி அதை கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது கொள்ளையர்களுடைய தாக்குதல். தீனதயாள் உபாத்தியாயிட்டேருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக 2 கொள்ளையர்கள் முயற்சி செஞ்சாங்க. அப்போது அவர் தன்னுடைய கைப்பையை பறிப்பதற்காக அந்த கொள்ளையர்களோடு சண்டை போட்டப்போ இந்த கொள்ளையர்கள் அவரை அப்படியே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதில் அவர் நிலை தடுமாறி வெளியில் விழுந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் வெர்ஷன். இது சிபிஐயுடைய வெர்ஷன். அதோட அந்த விஷயத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்மையில் சந்திரசூட் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவருக்கு முன்னால் அவருடைய அப்பா சந்திரசூட் அவர்கள், அவர் மும்பை நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் தலைமையில் ஒரு தனிநபர் விசாரணை கமிஷன் வேறு அமைக்கப்பட்டது. அவர் கடைசியில் என்ன பண்ணார்னா, சிபிஐ சொன்னது தான் கரெக்டு, இந்த மாதிரி அதை தள்ளி விட்டு இப்படித்தான் இருக்குது, இது அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மரணம் தொடர்பாக ஒரு மர்மம் நிலவுகிறது. ஏன்னா இதே விஷயந்தான் 51, 52 ஷியாமா பிரசாத் முகர்ஜி விஷயத்தில் நடந்தது. ஏன்னா அப்போ தான் 370 கொண்டு வராங்க. 370 கொண்டு வரப்போ ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் அதை எதிர்த்து போராடுவதற்காக ஸ்ரீநகர் செல்லுகிறார். அப்போ ஷேக் அப்துல்லா முதல்வராக இருக்கிறார். திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி சிறையில் இருக்கிறார். திடீர்னு சிறையில் அவர் இறந்து விடுகிறார். என்னன்னா, இந்த பேரியக்கத்துடைய மாபெரும் 2 தலைவர்கள் மர்மமான முறையில் இறந்து போயினர் அல்லது கொல்லப்பட்டனர். ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களும் அவர் தான் ஆரம்பித்தவர், அவரும் இல்லை. அவருக்கு அடுத்த நம்பர் 2வாக இருந்தவர் தீனதயாள் உபாத்தியாயாஜி, அவரும் இல்லை. இத்தனைக்கும் 68 தீனதயாள் உபாத்தியாயா அவர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். 67 எலெக்ஷனில், நல்லா புரிஞ்சுக்கலாம், 67 எலெக்ஷனில் பாரதிய ஜனசங் 35 தொகுதிகளில் வென்றது. அன்னைக்கு மொத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யார் யார் எவ்வளவு சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்தில் ஜனசங் இருந்தது. 3வது இடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போன நிலையில் அடுத்த வருஷம் இவர் இல்லை. அப்படிலாம் இது யார் செய்த சரியாக இருக்கும் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இந்த பண்டிட்ஜி அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தியரி ஒன்று, ஒரு ஃபிலாசபி ஒன்று நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு இன்டெக்ரல் ஹியூமனிசம்னு பேர். தமிழில் ஒருங்கிணைந்த மனிதநேயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டெக்ரல் ஹியூமனிசம்ங்கிறது என்னன்னா, 3 விஷயங்களுடைய கோர்வை. ஒன்று சர்வோதயா, இன்னொன்று சுதேசி, இன்னொன்று கிராம சுயராஜ்யம். இந்த 3ம் சேர்ந்தது தான். இந்த 3னுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா, உள்நாட்டில் உற்பத்தி, உள்நாட்டிலேயே நுகர்வு அப்படிங்கிறது தான். இதனுடைய தன்மை வெளிநாட்டிலேருந்து எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதோ, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு எதுவும் போகக்கூடாதுங்கிறதோ கிடையாது. வெளிநாட்டவர் தயவில் நாம் எந்த காலமும் இருந்துவிடக்கூடாது என்பதுதான். இது மற்றவர்களை காட்டிலும் நமக்கு இந்த உணர்வு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 ஆண்டு காலம் ஆப்கான்லேருந்தும் மற்ற இடத்துலேருந்தும் வந்த முகலாயர்களால் நாம் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 300 ஆண்டு காலம் ஐரோப்பாவிலேருந்து வந்த டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சு, பிரான்ஸ், பிரிட்டன், இவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். ஸோ வெளிநாட்டவர்களால் நாம் என்னென்ன வதைப்பட்டோங்கிறத 1200 ஆண்டு காலமாக நாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். அதனால இந்த வெளிநாட்டவர்களால் எவ்வளவு துயரம் நேரும் என்பதற்கு அனுபவபூர்வமாக ஒவ்வொரு இந்தியனும் சாட்சியாக இருக்கிறார். அப்படிங்கிறப்போ வெளிநாட்டை நம்ம நம்பி இருக்க முடியாது. வெளிநாட்டை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் வெளிநாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வெளிநாட்டை யூஸ் பண்ணிக்கணும், உங்கள் பர்பஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும், ஆனால் வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதைத்தான் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்ந்திருந்தார். மோடி அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை அவர் அண்மையில் நிகழ்த்தினார். ஆக்சுவலாக நம்ம துரதிர்ஷ்டம் பிடிச்ச மீடியாக்கள் இந்த உரையை ஒளிபரப்பவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க உரை. ஆகஸ்ட் 27ஆம் தேதி அஹமதாபாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹன்சல்பூர் அப்படிங்கிற இடத்துல மாருதி சுசுகி தொழிற்சாலை இருக்கிறது. அவங்களுடைய தொழிற்சாலை ஹன்சல்பூரில் இருக்குது. அந்த ஹன்சல்பூருக்கு அவர் போகிறார்.
அவர் போன அன்னைக்கு தான் மாருதி சுசுக்கியினுடைய பேட்ரி கார், அதாவது கார், விட்டாரா அப்படின்னு பேர், அந்த காரை வந்து அவங்க ஃபஸ்ட்டு இயக்குறாங்க. முதல் காரை ரிலீஸ் பண்ணுகிறார் மோடி அவர்கள். கொடி அசைத்து அந்த முதல் காரை தொடக்கி வைக்கிறார். அதாவது மாருதி சுசுக்கியினுடைய ஃபஸ்ட்டு கார் ப்ரொடக்ஷன், அதை வந்து அவரை தொடங்கி வைக்கிறார். தொடங்கி வச்சு அவர் பேசுகிறப்போ ரொம்ப ரொம்ப வைட்டலான ஒரு விஷயத்தை அவர் தொட்டு காட்டினார். நாம் அத்தனை பேரும் சுதேசியை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அவர் சொன்ன வார்த்தை, சுதேசி என்பது என்ன, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற முதலீடு டாலராக இருக்கலாம், கவலை இல்லை. பவுண்டாக இருக்கலாம், கவலை இல்லை. ஈரோ டாலராக இருக்கலாம், கவலை இல்லை. பயன்படுத்துகிற பணம், பயன்படுத்தப்படுகிற மூலதனமாக முதலீடு செய்யப்படுகிற பணம் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் அது இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஸோ முதலீடு செய்கிற பணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இருக்கணும், இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது ஆக்சுவலாக சுதேசி பற்றி ட்ரெடிஷ்னலாக நாம் என்ன ஒரு வியாக்கியானம் விளக்கம் சொல்லி வருவோமோ அதுக்கு நேர அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டீவியேட் ஆகி இன்னொரு டைமென்ஷனோடு இருக்குது. இதுக்கு முன்னால் சுதேசிங்கிறதுக்கே என்ன ஒரு மீனிங் கொடுத்துரும், காந்திய சுதேசி. அவங்க வலியுறுத்தின சுதேசி என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அதற்கான முதலீட்டையும் இந்தியர்களே செய்திருக்க வேண்டும். ஸோ இந்திய முதலீட்டில் இந்தியர்களால் இந்திய மண்ணில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும். இதுதான் சுதேசின்னு இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. மோடி அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாரு. என்னன்னா, முதலீட்டு பணம் எதுவாகவும் இருக்கலாம், முதலீட்டு பணம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் பொருள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த பொருளை தயாரித்தவன் இந்தியனாக இருக்க வேண்டும். இது ஏங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஆரம்பத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்க இந்த சுதேசியிலேருந்து இந்த மனுஷன் ஏன் லேசாக ஒரே ஒரு காம்பனன்ட் பார்ட்டை மட்டும் அப்படி கலட்டி வேற ஒன்று மாற்றாரே, இதுக்கு என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பல வரிகளை இந்தியா மேலே விதிக்கிறாரு. அதே அளவுக்கு வரியை ஏன் வந்து சீனா மேலே விதிக்க முடியல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் கம்பெனிஸ் அத்தனையும் சீனாவில் தான் தொழிற்சாலை வச்சிருக்கான். நீங்கள் சீனா மேலே வரி விதிச்சு பண்ணீங்கன்னா சீன அரசு அவனுடைய கோபத்தை அங்கே இருக்கிற அமெரிக்க தொழிலதிபர்கள் மீது திருப்பினால் அமெரிக்கா சர்வநாசமாகிவிடும். அதே போல் நீங்கள் வெளிநாட்டுக்காரனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா வெளிநாட்டுக்காரனை உங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா இந்திய அரசு அவன் எந்த காலமும் சார்ந்து இருக்க வேண்டி இருக்கும், இந்திய அரசு அவை எந்த காலமும் சார்ந்து இருக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறப்போ அமெரிக்காவோ இல்லாட்டி வேறு நாடுகளோ உங்கள்கிட்ட அளவுக்கு மீறி வாலாட்ட முடியாது. இதுதான். ஏன்னா அவனுடைய சிண்டு, அவனுடைய பிடி உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா அவனுடைய ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்தியாவை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணீங்கன்னா இங்கே முதலீடு பண்ணியிருக்க அமெரிக்க முதலீடு கொலாப்ஸ் ஆயிரும். பிரான்ஸுக்கார முதலீடு தான் அவன் முதலீடு கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ இதே பயன்தானே சீனா விஷயத்தில். அப்போ மோடி அவர்கள் யோசிக்கிறார், நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. அப்போ அவர் யோசிக்க, காலகாலமாக காங்கிரஸ் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, சர்வீஸ் செக்டாரை வந்து ப்ரமோட் பண்ணாங்க, உற்பத்தி துறையை டம்ப் பண்ணாங்க, சேவை துறையை பயங்கரமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அது 1990லேருந்து புதிய பொருளாதார கொள்கை வந்த காலத்திலேருந்து. அப்போ வந்து நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர், இவர் மன்மோகன் சிங் நிதியமைச்சர். அந்த டயத்தில் சர்வீஸ் செக்டாரை பயங்கரமாக வளர்த்தாங்க. தப்பு இல்லை, வளர்த்தது நல்லது. அதனால தான் வந்து சாஃப்ட்வேரில் நம்ம சூப்பர் பவராக இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி இந்தியா இந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த அடித்தளமும் ரொம்ப முக்கியம். அதை வந்து அவங்க காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால நான் நிராகரிக்க மாட்டேன், அதற்கு ஒரு பங்கு இருக்குது. ஆனால் அதற்காக நாம் கொடுத்த விலை என்னன்னா, உற்பத்தி துறையை கைவிட்டோம், மேனுஃபேக்சரிங் இல்லாமல் போச்சு. மேனுஃபேக்சரிங்க்கு யார் யாரையோ சார்ந்து இருக்க வேண்டியதாயிற்று. ஒரு காம்பனன்ட் பார்ட்ஸுக்கு நம்ம சீனாவை சார்ந்து இருக்கணும், ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கணும். இருந்த உற்பத்தி துறையும் நகர்ப்புற நக்சல்களால் மூடப்படுகின்றன. ஒரு நல்ல உதாரணம் தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டெர்லைட்டு. இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. மேம்போக்காக பார்த்தா ஸ்டெர்லைட் மேலே தப்புன்னு இருக்கும், ஏதோ விஷவாயு கசிந்தது இதுவா அதுவான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும். ஸ்டெர்லைட் அந்த வேதாந்தா குழுமம்
அவங்களுடைய அந்த காப்பர் கம்பெனி அங்கே இருந்த வரைக்கும் ஆசியாவுடைய மொத்த காப்பர் தேவையில் 65% நம்முடைய அந்த வேதாந்தா குழுமம் வழங்கி கொண்டு இருந்தது. இதை என்னைக்கு இழுத்து மூடினாங்க, அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வேதாந்தா குழுமத்திட்ட இருந்தால் என்டையர் பாகிஸ்தானுக்கே ஆர்டர் போகும், இங்கேருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகும். இதை இழுத்து மூடினது என்ன தெரியுமா ஆச்சு? வேதாந்தா குழுமத்தை நோக்கி வந்த அத்தனை ஆர்டர்ஸு சீனாவுக்கு போயின. அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு பின்னால் யார் இருந்திருப்பா, யார் தூண்டியிருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காப்பர் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை காப்பர் உற்பத்தியவே நம்ம நிறுத்திட்டோம். அதுக்கு நீதிமன்ற உத்தரவு நிறைய இருக்கலாம். கடைசியில் இது யாருக்கு லாபமாக முடிஞ்சுன்னா சீனாவுக்கு லாபமாக முடிஞ்ச. நம்ம ஆர்டர்ஸ் ஃபுல்லாக சீனாவுக்கு போயிடுச்சு. இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் அத்தனை பேர் நகர்ப்புற நக்சல்ஸு, மாவோயிஸ்ட் சார்பு உள்ளவர்கள் எல்லாரும். இப்போ அந்த லிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ வெளிநாட்டு முதலீடை நம்ம நிராகரிக்கக்கூடாது. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கணும், ஈர்த்து அதே நேரத்தில் உள்நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணணும். இப்போ வெளிநாட்டு முதலீடு அவன் போடுற காசில் நம்ம ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் இந்த சுதேசியினுடைய அடிப்படை. இப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, இவங்க வந்து உற்பத்தியை நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அந்நிய முதலீடை ஈர்க்கிறோம், சுதேசி இங்கே இருக்க ப்ரொடக்ஷனை அங்கீகரிக்கணும், ஆதரிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்திய மண்ணில் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த பொருளை வாங்கணும். ஆனால் முதலீடு யாருடையதாக இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் வாங்கணும்னா எங்கேருந்து வாங்குவாங்க? மக்கள் வாங்கணும்ல, பர்ச்சேசிங் பவர் இருக்கணும்ல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கானது தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு. இந்த சுதேசிய சாத்தியம், அதாவது நான் என்னுடைய 30-35 வருஷத்தில் ஏராளமான பிரதமர்களை பார்த்துருக்கேன். பல பிரதமர்கள்ட்ட நேரடியாக நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். வாஜ்பாய் அவர்கள்ட்ட கோலாலம்பூரில் ஷங்கிரிலா ஹோட்டலில் வச்சு நான் இன்டர்வியூ பண்ணுவேன். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையில் சொல்கிறேன், மோடியை போல ஒரு அசாதாரணமான ராஜதந்திரி நான் பார்த்ததே கிடையாது. அதனால தாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ்னு பேர், அவர் சிட்னியில் வச்சு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ மோடியை வந்து சொல்கிறார், மோடி இஸ் த பாஸ் அப்படிங்கிறார். ஆஸ்திரேலியா வளர்ந்த நாடு, டெவலப்டு நேஷன். அதனுடைய பிரதமரும் இந்திய பிரதமரும் ஒரே கவுண்டர் பார்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னொரு நாட்டினுடைய பிரதமரை, இந்திய பிரதமரை பார்த்து ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து நீங்கள் என்னுடைய பாஸ் அப்படின்னா, இந்த விதமான ஒரு பாராட்டையும் பெருமையும் இந்திய பிரதமர்கள் வேறு எவருமே பெற்றது கிடையாது. நேரு பெற்றது கிடையாது, இந்திரா பெற்றது கிடையாது. இது எவ்வளவு பெரிய சாதனை! அப்போ இதுதான் ஒண்ணுக்கொண்ணு எப்படி கொண்டு வராங்க. சுதேசினா சரி, உற்பத்தி செய்ய அறிவுரை சொல்லிட்டு போயிடும். உற்பத்தி செஞ்சால் விற்கணும்னா என்ன செய்யணும்? பர்ச்சேசிங் பவர் இருக்கணும். இவன் விலை குறைவாக இருந்தால் தான் வாங்குறவனுக்கு ஆசை வரும். விலையை குறைக்கணும், ஜிஎஸ்டியை குறை, உள்நாட்டு உற்பத்தி பெருகட்டும். 22ஆம் தேதியிலேருந்து ஜிஎஸ்டி வருது. 23ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கிலேருந்து சொல்கிறாங்க, மாருதியிலேருந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட 30,000 கார் விற்பனை ஆகியிருக்கு அப்படின்னு. ஆர்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு 35,000 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. இது கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக எங்களுக்கு எவ்வளவு விற்றதோ அதை காட்டிலும் சற்று அதிகம் அப்படிங்கிறான். அதே போல் ஹூண்டாய் சொல்கிறான், இந்த ஒரே நாளில் எங்களுக்கு 16,000 கார் விற்று போச்சுங்கிறான். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா காரில் சில பெரிய காருக்கு 2.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி, விழாக்கால தள்ளுபடி, அதோட ஜிஎஸ்டி வரி குறைப்பையும் சேர்த்து. இதோடு மட்டும் இல்லை, ஏசி, டிவி இந்த மாதிரி. இது தவிர சாதாரண பிராண்டு, இப்போ ஹிந்துஸ்தான் லீவர் போடக்கூடிய ஒரு டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் அததுக்கு ஏற்றபடியாக வரி குறைந்திருக்கிறது. இன்னொன்று, இப்படி வரி குறைப்பை வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுக்கும் மத்திய அரசு கடுமையான எச்சரிக்கையை அனுப்பியது. நாங்கள் வந்து இப்போ வரி குறைப்புன்னு சொல்கிறோம், நீ இந்த பழைய விலையில் விற்றுக்கிட்டு இருந்தேன்னா வெளுத்துருவோம், அதை பார்த்துக்கோ. கடுமையான உத்தரவு. எல்லாரும் ஆடு கொடுக்கணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல செய்தித்தாளில் முதல் பக்க ஆடாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகு, முன்பு இந்த விலைக்கு நாங்கள் விற்றோம், இன்றைக்கு அதே பொருள் இந்த விலைக்கு நாங்கள் விற்கிறோம்.
எந்த மேனுஃபேக்சரர் இது வரைக்கும் அப்படியெல்லாம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அலறிட்டு கொடுத்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் டிவி வந்து இதுக்கு முன்னால் இந்த விலை, இப்போது இந்த விலை. சாதாரண டூத் ப்ரஷ்லேருந்து அன்றைக்கி பார்க்குற டாபர் அவனுடைய ப்ராடக்ட் ஒவ்வொன்றுக்கும் முந்தைய விலை என்ன, இன்றைய விலை என்ன, ஆடு கொடுக்குறாங்க. மக்களுக்கு நீ தெரியப்படுத்தணும். பிடிச்சி ஒரு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு நம்ம சொல்லுவோம், மக்களுக்கு கிடைக்கணும். கிடைக்கல அவன் சொல்லிட்டு போய் நீ என்னையா குறைச்சங்கிற, இங்கே அதே விலையில் தான் விற்றுக்கிட்டு இருக்காமா. அப்போது அந்த பலன் கிடைக்கணும். அது மேனுஃபேக்சரை இறுக்கி பிடிச்சாங்க. சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், மோடியுடைய ஆட்சியில் இருக்க மகத்தான விஷயத்துக்கு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த விலைவாசி இருந்ததுன்னா அடுத்த வருஷம் கூடத்தான் செய்யும். அதற்கு அடுத்த வருஷம் இதை காட்டிலும் கூடும், அதற்கு அடுத்த வருஷம் முன்னை காட்டிலும் கூடும். இப்படி தானே என்னைக்காவது விலைவாசி ரிவர்ஸில் வந்து பார்த்துருக்கீங்களா? முதல் தடவையாக மோடி காலத்தில் இந்த சாதனை நடக்கும் சார். அதாவது விலைவாசி ரிவர்ஸ் கியரில் போனதே இந்த தடவை தாங்க. சரி, இதுலேயும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுவும் எவ்வளோ பிளானிங் பாருங்கள். ஜிஎஸ்டியால் இவங்க பர்ச்சேசிங் பவரை கூட்டுறோம், இவனை வாங்க வைக்கணும், விலை குறைஞ்சா தான் வாங்குவா, ரைட்டு. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பையர்ஸில் ஒரு சாதாரண அத்தியாவசிய பொருள்லேருந்து கார் வரைக்கும் உண்டான இந்த கமாடிட்டிஸினுடைய முக்கிய நுகர்வோர், இமீடியட் பையர் யார் அப்படின்னா மிடில் கிளாஸ் தான். இப்போ மிடில் கிளாஸ் கையில் பணம் புழங்கினால்தான் அவன் பொருளை வாங்குவான். அப்போது இதுக்கு முன்னாலேயே இன்னொரு காரியம் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா, பட்ஜெட்டில் வந்து வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சமாக நிர்மலா சீதாராமன் உயர்த்துகிறார். இதன் மூலமாக நடுத்தர வர்க்கத்தில் இன்னைக்கு 72% பேர் கிட்டத்தட்ட வருமான வரியை செலுத்த தேவையில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அதாவது வருமான வரியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். 72%. இது எவ்வளோ பெரிய விடுதலை! இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம், அதில் ஒரு பைசா மிச்சமாகுது. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக முன்னையோட கம்பேர் பண்ணால் மினிமம் மாதத்துக்கு ஒரு 3000 மிச்சமாகும். நான் வந்து சின்ன லெவலில் சொல்கிறேன். இதே இது பெரிய லெவல்லனா பல ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும். இப்போ இந்த மிச்சமாகிற பணமெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? ஒன்று சேவிங்ஸுக்கு போகும், இல்லாட்டி செலவுக்கு போகும். நீங்கள் செலவழித்தாலும் சரி, சேவிங்ஸில் போட்டாலும் சரி, ரெண்டுமே தேசத்துக்கு நல்லது. செலவழித்தாலும் நல்லது தான், ஏன்னா அது ரொட்டேஷனில் வரும். இப்போது காரை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த காரு இவ்வளோ வாங்குறீங்க, காரு உடனே விற்றுக்கிட்டே இருக்குன்னா அப்படி என்ன ஆகும்? இன்னும் கூடுதல் காரை தயாரிக்கணுங்கிற முனைப்பு வரும், ப்ரொடக்ஷன் கூடும். உங்களுக்கு பொருள் விற்க அதனுடைய உற்பத்தி கூடும். உற்பத்தி கூடுறத உற்சாகம் ஏற்படுறப்ப என்ன செய்வாங்க? இன்னும் பல மடங்கு தயாரிக்கணும்னா மேன் பவரை கூட்டுவாங்க. அப்போ இன்னும் முன்னை காட்டிலும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இதுதாங்க சுழற்சி. இது ஹார்வர்டில் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கெல்லாம் தெரியாது, மோடிக்கு தெரியும். இதுதான் சுழற்சி. அப்போது நீங்கள் பாருங்க, சுதேசிக்கு முன்னால் வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு அவங்க உயர்த்துறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு, அதன் மூலமாக விலை குறைகிறது. விலை குறைவதன் மூலமாக பர்ச்சேசிங் பவர் கூடுகிறது. பர்ச்சேசிங் பவர் கூடுவதன் மூலமாக நுகர்வு அதிகரிக்கிறது. நுகர்வு அதிகரிக்கின்ற காரணத்தினால் உற்பத்தி பெருகுகிறது. உற்பத்தி பெருகுகின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் சைக்கிளுங்க! இப்போ இதில் எக்ஸஸாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ நீ ஏற்றுமதி பண்ணு. இதை தாண்டி நீ நிறையா ஏற்றுமதி செய். இதில் இன்னொன்று, இந்த சந்தையை இந்த அளவுக்கு ஒன்று டேப் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. நான் இந்த விஷயத்துக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு, அந்த கோமாளிக்கு நான் நன்றி தெரிவிப்பேன். அது ஏன் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னா, அவர் இவ்வளவு டாக்ஸ் இதுன்னு போட்டு என்னோடதுல நீ ஏற்றுமதி செய்ய முடியாது, அதுவா இதுவா அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? இந்தியாவில் இவ்வளோ பெரிய சந்தை இருக்குது, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாபெரும் சந்தை. இந்த சந்தையில் என்னுடைய பால் ப்ராடக்ட்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸை விற்கணும், அதே போல் என்னுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடியூசர்ஸ் எல்லாம் நான் விற்கணும் அப்படின்னு அவர் கேட்குறார். ரைட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஏன் நம்ம இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது.
அக்ரிகல்ச்சர் ப்ராடியூசர்ஸை நம்ம எந்த காலமும் எந்த நாட்டினுடைய இறக்குமதியும் அனுமதிக்க மாட்டோம். இது காங்கிரஸ் காலத்துலேருந்தே இருக்குது, நம்ம இதுதான் இல்லை, காங்கிரஸ் காலத்துலேருந்தே இருக்குது. அதில் என்னென்னா, இந்த மரபணு மாற்ற பொருட்கள், மரபணு மாற்ற பயிர்கள், அந்த பயிரில் விளைந்த கத்தரிக்காய் உள்பட பல்வேறு விஷயத்தை இங்கே தலையில் கட்டணும்னு பார்க்குறாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மரபணு மாற்ற பயிர்கள் இருக்குல்ல, இந்த பயிர்கள் மூலமாக விளைந்த விளைபொருட்கள், மரபணு மாற்ற கத்திரிக்காயோ எதுவானாலும் எடுத்துக்கோங்க, இது முழுக்க அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற சந்தையில் அமெரிக்கன்ஸ்க்கு நீங்கள் விற்க முடியாது, உற்பத்தி செய்யலாம். அப்போ அங்கே அவன் உற்பத்தி செய்யறத அவருடைய சொந்த நாட்டில் அவர் விற்க மாட்டாராம். ஆசிய நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு அவன் தலையில் கட்டி விடுறது என்ன அநியாயம். ஏன்னா இந்த மரபணு மாற்ற பொருட்களால், அந்த அந்த விளைபொருட்களால் மிகப்பெரும் தீங்கு, மிகப்பெரும் தீங்கு. முன் எப்போதும் இல்லாத புதிய புதிய வியாதிகள் வருகின்றன. அது உடம்புக்கே ஒத்துக்காது, பட்டு மோசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அந்த மரபணு பயிர்கள் மூலமாக விளையக்கூடிய இந்த விளைபொருளை சாப்பிட்றது அப்படிங்கிறது நேரடியாக கெமிக்கல் எடுத்து வாயில் போட்டுக்கிறது சமம். இது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு மன்றாடி பார்த்தார், முடியவே முடியாதுன்னார் மோடி, கடைசி வரைக்கும் முடியாது அப்படின்னார். பால் மில்க்லையும் சரி, ஏன்னா என்னுடைய மக்களில் 45% பேர் கால்நடை விவசாயத்தை நம்பி இருக்கான். இந்த சந்தைக்குள்ள ஒன்றை நான் நுழைய விட மாட்டேன், அதுலேயும் மரபணு மாற்றப்பை ஒரு நாளும் முடியாது அப்படின்னு. அதில் தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவ்வளவு கோபம். அப்புறம் இந்தோ பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன், அதுக்கு எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னாரு. ஆனால் மோடி என்ன பண்ணார்னா, ஃப்ளோரில் நின்றுட்டு லோக்சபாவில் நின்று கொண்டே எங்களுடைய இந்த போரை நிறுத்துவதற்கு எந்த தலைவரும் காரணமாக இருந்ததில்லைன்னார். பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டா, அங்கே இருக்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி கெஞ்சின காரணத்தினால நாங்கள் சரின்னோம். இப்போவும் ஆப்ரேஷன்ஸ் இந்த நிறுத்தி வச்சிருக்கோம், ஒரு பாஸ் தான், சுவிட்சை தட்டில் திரும்ப ஆரம்பமாகும், நீ இதில் கிளைம் பண்ண முடியும். இதுதான் ட்ரம்ப்புக்கு கோபம். ஸோ இப்போ ட்ரம்ப் இந்த மாதிரி தலையில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அப்படிங்கிறப்போ இந்த அமெரிக்காட்டேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறது முடியாது. சரி, ஏற்றுமதி அப்படின்னு வர்றப்போ ஏற்றுமதிக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுப்பது? இவன் அமெரிக்காவில் அடிக்கடி ஒரு வரியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஏற்றுமதியாளர்கள் அதை நம்பி எவ்வளோ ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணுவாங்க. கடைசியில் இவன் போட்ட தடையினால் அப்படியே நின்று போகும். தேங்கின பொருட்களை அப்புறம் எங்கே விற்பீங்க? பெரிய நஷ்டம் உருவாகும். அப்போ தான் மோடி வந்து ஒரு அருமையான ஐடியாவை பண்ணார். எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய தேசத்தை சேர்ந்தவன், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு தேசத்துலையும் இருக்கிறவன் இந்தியாங்கிற ஒரு மாபெரும் சந்தையை குறி வச்சு அலை மோதி போட்டி போட்டு ஓடி வந்து ஓன் சந்தையை திறந்து விடு, ஓன் சந்தையை திறந்து விடு, இந்திய சந்தைக்கு இப்படி அலையிறப்போ இந்திய உற்பத்தியாளர்களே இந்திய சந்தையை பயன்படுத்தினால் என்ன? இதுதான் மோடி ஐடியா. அமெரிக்கா இந்திய சந்தையை குறி வைக்கிறான், எனக்கு மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடியூசர்ஸுக்கும் திறந்து விடுங்கிறான். ஒவ்வொருத்தரும் கேட்குறான். எவனோ வந்து ஏன் சந்தையில் கொட்டி கடை விரித்து விற்பனை செஞ்சுட்டு போகிறதுக்கு ஏன் சந்தையை என்னுடைய உற்பத்தியாளர்களுக்கு நான் திறந்து விடுறேன். அப்போ என்ன, உற்பத்தியாளர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யணும், அந்த உற்பத்தியை ஆதரிக்கக்கூடிய மனசு இந்திய நுகர்வோருக்கும் வரணும். அப்போது இவங்க உற்பத்தி செய்யறத ஆதரிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த சூழல் தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் நிகழ்ந்தது. அதுதான் இந்த 12 லட்சம் வரி விலக்கு உச்சவரம்பு கொண்டு வந்ததால் நிகழ்ந்தது. இவ்வளவு நடந்திருக்கு. இந்த அளவுக்கு துணிச்சலா மோடி செயல்பட்டதுக்கு அப்புறம்தான் ரொம்ப ரீசண்டாக, அதாவது இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர், அதில் ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க, நெத்தன்யாவுக்கு அறிவுரை சொல்லி. எங்கள் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு சில விஷயங்களில் அமெரிக்கா எடக்கு மடக்கா இருக்குது. அப்போது நெத்தன்யாவுக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை கோட் பண்ணி அதனுடைய தலையங்கத்தில் வருது. இந்த எதிர்கட்சி தலைவர் நெத்தன்யாவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு சொந்தமாக முதுகெலும்பே இல்லைன்னா தயவு செய்து இந்திய பிரதமர் மோடியை பார்த்து கற்றுக்கோ. அமெரிக்காவால் ஒன்றுமே கிழிக்க முடியாது, அது குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும், கடிக்காது, அவனால் முடியாது.
நீயே அவன் சொல்றதுக்குள்ள ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. ஒவ்வொன்றுக்கும் தயவு செய்து நீங்க மோடியை பார்த்து கற்றுக்கொள் அப்படி. இதை விட இன்னொன்று, அதுவும் ரொம்ப ரீசெண்டாகுது. என்னன்னா, பிலிப்பீன்ஸினுடைய கடலோர பகுதியில் திடீர்னு சைனாவுடைய வார்ஷிப் அது தென்சீன கடல் பகுதி. அதில் ரொம்ப காலமாகவே சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கு இடையில் ஒரு தாவா உண்டு. இது வரைக்கும் எங்கள் கடல், இது வரைக்கும் உங்கள் கடலுங்கிறதுல அவங்க 2 பேருக்கு இடையில். அதில் பிலிப்பீன்ஸினுடைய கடலோர காவல் படையினுடைய கப்பலை சீன போர்க்கப்பல் அடித்து இது பண்ணிடுறாங்க. அதில் அவங்க சோல்ஜர்ஸ் 2 பேர் இறக்குறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக பிலிப்பீன்ஸில் மாறுது. அப்போது பிலிப்பீன்ஸினுடைய அமைச்சராக இருக்கிற ஒருவர், இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த பிலிப்பீன்ஸுங்கிற நாடே அமெரிக்காவுடைய பாதுகாப்பில் வளர்ந்த நாடு. அங்கே இன்றைக்கும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஓரளவு அமெரிக்க தாக்கத்தோடு இருக்கக்கூடிய கலாச்சாரம். இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமெரிக்கா ரியாக்டே பண்ணலை, சீனாவுக்கு எதிராக வாயை திறக்கலை. அதில் அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம், கோபம். அப்போது பிலிப்பீன்ஸினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அவர் ஒரு எக்ஸ் பதிவு போட்டு இருக்கிறார். அதில் அது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். ஆனால் அவர் என்ன போட்டிருந்தார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள்லேயே உண்மையிலேயே ஆம்பளையாக இருக்கிறவன் மோடி மட்டும்தான். ஏன்னா உங்கள் யாருக்குமே இது எதிர்த்து பேச துப்பு கிடையாதா? அமெரிக்காவில் பிரசிடென்ட்னு ஒருத்தர், நீ தானே ஒரு காலத்தில் எங்களை பாதுகாத்து எங்களுடைய பாதுகாவல்னாங்க, உன்னுடைய ப்ரொடெக்ஷனில் தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி தேசமாக இன்றைக்கி இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் எங்களுக்கு கை கொடுக்கல, எங்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசலை. இதில் இந்த ஆம்பளைனா மோடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார். அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, உண்மையிலே இங்கே இருக்கிறதுல பால்ஸோடு இருக்கிறது மோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை ரொம்ப கொச்சையாக சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் ஆம்பளைனா அது மோடி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிலிப்பீன்ஸில் சொல்கிறேன். ஏன் ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டாடுறான்னா, இதுதான் மோடி ஒன்றுக்கு அடுத்தடுத்து எல்லாமே இன்னைக்கு செய்கிறத வச்சு இதை இன்னைக்கு பண்ணுறாரு மோடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை காட்டில் தப்பு பண்ணுறவங்க யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு ஒன்று பண்ணுறதை வச்சு 3 வருஷத்துக்கு இது ஏன் பண்ணாருங்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும். திடீர்னு அத்தனை பேருக்கு ஜென்தன் அத்தனை பேர், கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில் 98% ஆட்களுக்கு கொடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் ஆதார் அட்டை தான் அத்தனை பேருக்குமே இன்றைக்கி ஜென்தன் உண்டு. என்னடா இது இந்த அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த ஜென்தன் அக்கௌண்ட் உருவாக்கின காலத்தில் எல்லாருக்கும் வந்த டயத்தில் உலகத்தில் மொத்தமாக உருவான அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் 50% இந்தியாவில் மட்டும். எதுக்கு இப்படி பண்ணுறாரு யாருக்கு புரியல. திடீர்னு பார்த்தா டிமானிட்டைசேஷன் வருது, எல்லாம் பேங்க்கில் கொண்டு போய் போடுறாங்க, ஜென்தனை கொண்டு வந்துட்டு. அப்போது டிமானிட்டைசேஷனுங்கிறது ஜென்தனை எப்போ கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா அப்போவே அவர் மைண்டில் வந்தாச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் குறிச்சிருப்பார். இது மோடிக்கு மட்டும்தான் தெரியும், அவருடைய நிழலுக்கு கூட தெரியாது. மோடிங்கிற ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி. உண்மையை சொல்கிறேன், பெருமைக்காக சொல்ல, நாம் மோடியின் காலத்தில் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கு பெருமை. அந்த ஆள் ஒரு ராஜ ரிஷி. இந்த நொடியில் இவர் இதுக்காக செய்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. 1 வருஷம் கழிச்சு அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. எப்போதுமே லேட் ரியலைசேஷன். அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, அது அசாதாரணமான துணிச்சல். நீங்கள் டிமானிட்டைசேஷனை எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, டிமானிட்டைசேஷன் எப்படிப்பட்ட ஒரு போல்டு டெசிஷன். இந்த டெசிஷனை எடுக்கிற வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த டெசிஷனை எந்த டயத்தில் எடுத்திருப்பாங்க? தேர்தலே வராத ஒரு காலத்தில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு டெசிஷன் ஏற்பட்டு இதனால தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மோடி டிமானிட்டைசேஷனை எப்போ கொண்டு வந்தார்னு பாருங்க, 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக கொண்டு வந்தார். 5 மாநிலத்தை, அதில் ரொம்ப முக்கியமான யூபி எலெக்ஷன் இருக்கு. யூபி எலெக்ஷனுக்கு முன்னால் தைரியமாக டிமானிட்டைசேஷனை கொண்டு வராங்க. டிமானிட்டைசேஷனுக்காக பேங்க்குக்கு முன்னால் கியூவில் நின்ன ஜனங்கள் தான்
அந்த தேர்தலையும் கியூல ஓட்டு போட்டாங்க, பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். என்ன விதமான ஒரு துணிச்சலுங்க! இதே போல் தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஜிஎஸ்டி எப்போ திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு? குஜராத்லேயும் அதே போல் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. குஜராத்தில் இருக்கிற அத்தனை பேர் ட்ரேடிங் கம்யூனிட்டி, அத்தனை பேர் ட்ரேடர்ஸ், பெரிய வியாபாரிகள். ஜிஎஸ்டி அவங்கள தான் போட்டு பார்க்கும். இப்படி ஒன்று கொண்டு வந்தோம்னா குஜராத்தில் எங்கேயாவது தோற்று போயிட்டோமா ஒரு பயம் இருக்கணும்ல. தைரியமாக ஜிஎஸ்டியை குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னால கொண்டு வருகிறார். குஜராத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார் மோடி. இது வரலாறு. அதனால இந்த சுதேசி என்கிற ஒரு விஷயம் இப்போ அந்த புதிய பார்வை ஏற்பட்டு இருக்கிறது. இதில் நாம் நம்ம ஒரு சபதம் போல எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்திய பொருள்களையே நாம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். முதலீடு பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது இந்திய மண்ணில் தயாரிக்கப்பட்டிருக்கா, இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கா. இது 140 கோடியை கொண்ட ஒரு மாபெரும் சந்தை இந்த இந்தியா. இந்த சந்தையில் நாம தான் இருக்கோம். நம்முடைய சந்தையை நாம் ஒழுங்காக யூஸ் பண்ணோம்னா நம்மை வெல்வதற்கு இன்னொருவன் இனிதான் பிறந்து வர வேண்டும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.